Hello all, welcome to Commerce class. Guys, unit number 2 பார்த்துட்ருக்கோம் ஃபார்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன்ஸ். ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு எடுக்கிறப்ப எந்தெந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனில் நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு டைப் ஆஃப் பிஸ்னஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. சாப்டர் நம்பர் 4 பொறுத்த வரைக்கும் சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப் அப்படிங்கிறது தனியால் வணிகம். எந்த ஒரு நபர் தனியாக வியாபாரம் ஆரம்பித்து அதில் வரும் லாப நஷ்டங்களுக்கு அவரே முழு பொறுப்பாகிறாரோ அந்த வணிகத்திற்கு பேர் தனியால் வணிகம். த பர்சன் ஹூ இஸ் ஸ்டார்டட் த பிஸ்னஸ் solely and whatever the results, whatever the operations he is handling, whatever the results he is accepting, whether it's a loss or profit, that is called the sole proprietor அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி சாப்டர் நம்பர் 5 பொறுத்த வரைக்கும் ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி, ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலின்னு சொல்லிட்டு நான் ஒரு கான்செப்ட் பார்த்துருந்தோம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக சொல்லிட்டு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. இந்தியாவில் மட்டும்தான் சொல்லப்பட்டு மோஸ்ட் ப்ராபப்லி இந்தியாவில் நிறையா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்னா ஒரு குடும்பத்தில் பிறப்பதன் மூலமாகவே ஒரு பிஸ்னஸோட உறுப்பினர் ஆகிறார். ஹீ இஸ் கெட்டிங் த மெம்பர்ஷிப் பை பர்த் ஆர் மேரிங் எ தட் பர்டிகுலர் ஃபேமிலி பர்சன். ஸோ அதனால் அவங்களுக்கு இந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு பேர் வச்சாங்க. ஒரு குடும்பத்தில் இருக்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி அது மூலமாக வர லாபத்தை பிரிச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு பேர் இந்து ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொன்னாங்க. த பர்சன் ஹூ இஸ் இன் லீடிங் பொசிஷன், the person who is more aged in that group, in that family is called a karta. கர்த்தா தான் என்ன பண்ணுவார், அந்த ஃபேமிலியை அந்த பிஸ்னஸை ரன் பண்ணுவார். கர்த்தா இருக்கப்போ அந்த பிஸ்னஸ் யாருமே எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது, அவர் சொல்கிறது தான் கேட்டாகணும்னு சொன்னாங்க. ஸோ அதில் இன்னொரு கான்செப்ட் சொல்லியிருந்தால் பார்ட்னர்ஷிப். இது ரெண்டு கான்செப்ட் இந்த யூனிட் சாப்டர் நம்பர் 5 மட்டும். ஏன்னா ஹிந்து ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப சின்ன யூனிட்டு, ஒரு வெறும் கேரக்டரிஸ்டிக்ஸ் மட்டும் தான், வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் நேற்றே பார்த்துருப்பீங்க. ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு நேற்றே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். ரொம்ப பெரிய சாப்டர், வளவலான்னு போவோம் அப்படிங்கிறத விட ரொம்ப ரொம்ப டீப்பாக படிப்பாங்க. பார்ட்னர்ஷிப்னால் என்ன, அதை டீடு எப்படி இருக்கும், டீடுனா அவங்க பத்திரப்பதிவு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, பார்ட்னர்ஷிப் டீடு அக்ரிமெண்ட் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த அக்ரிமெண்ட்டுக்கு பேர் டீடு. அந்த டீடில் என்னென்ன எழுதியிருப்பாங்க, என்னென்ன எழுதணும், எத்தனை டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் இருக்குது, கம்பெனிஸ் டைப்பில் எத்தனை டைப் இருக்குது, ஒரு எத்தனை டைப் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் இருக்குது, எவ்வளோ டைப்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ஸோ கொஞ்சம் பெரிய சாப்டர் தான் இது, சரிங்களா. ஸோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி பார்த்தாச்சு. அதில் கீழேயே இன்னொன்று என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்னு சொல்லிட்டு அது கீழேயே இருக்குது. எதுக்காக இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க ஃபஸ்ட்டு நீங்களே யோசிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சோல் ஓனர் இல்லை சோல் ப்ரொப்ரைட்டர் இருக்கிறப்ப நம்மளால் எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண முடியுமா சார்? எல்லா விஷயங்களையும் ஹேண்டில் பண்ண முடியுங்களா? கண்டிப்பாக முடியாது. ஒருத்தரே எல்லா பக்கமும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது கண்டிப்பாலுமே முடியாத ஒன்று. பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் is an extension of sole proprietorship. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்போட எக்ஸ்டென்ஷன்னு சொல்கிறாங்க. சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்பை கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணணும்னா அதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னு சொல்கிறாங்க. எதுக்காக? சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்பே ஒருத்தர் தனியாலே அவனே பர்ச்சேஸையும் பார்த்துக்கிறான், அவனே சேல்ஸையும் பார்த்துக்கிறான், அவனே மார்க்கெட்டிங்கும் பார்த்துக்கிறான், அவனே எல்லா மற்ற மேனேஜ்மெண்ட் ஒர்க்கையும் பார்த்துக்கிறான். அவனுக்கு ஒரு பர்டிகுலர் ஸ்கில் தான் இருக்குது, அந்த ஸ்கில்லை எல்லா பக்கமும் யூஸ் பண்ண முடியல, ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான், எல்லா பக்கமும் மேனேஜ் பண்ண முடியல. அப்போ என்ன பண்ணிக்கிறான், கூட வேறு ஒரு நண்பர்களையோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸையோ கூட சேர்த்திக்கிறான். வேலைக்கு இல்லை, நீங்களும் கொஞ்சம் முதல் போடுங்க அப்படின்னு சொல்லி. மேபி பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கிறமே அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் கேபிட்டல் தேவைப்படலாம். ஸோ அப்படி தேவைப்படுறப்ப அவன் என்ன பண்ணிக்கிறான், அவன் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஏதாவது ஃபேமிலி மெம்பர்ஸை அவன் கூடயே சேர்த்திக்கிறான். அந்த மாதிரி ஃபேர்முக்கு பேர் பார்ட்னர்ஷிப் ஃபேர்ம்னு சொல்கிறாங்க. That has already explained in the sole proprietary form of organization suffer from several drawbacks. நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. எதில்? இந்த சோல் ப்ரோப்ரைட்டர்ஷிப்பில் பார்க்குறப்ப அதில் நிறைய ட்ராபேக்ஸ் இருக்குது. என்னென்ன மாதிரி ட்ராபேக்ஸ் இருக்குது? லிமிட்டட் கேபிட்டல், ஃபஸ்ட் ஒன். கேபிட்டல் கொஞ்சமாக தான் போட முடியும்.
லிமிட்டட். இதெல்லாம் வந்து ட்ராபேக்ஸ். சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்போட மைனஸ் பாயிண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. லிமிட்டட் கேபிட்டல், ஒருத்தரால் எவ்வளோ முதல் பிரட்டிட முடியும் அதுதான். லிமிட்டட் மேனேஜரியல் எபிலிட்டி, அந்த மேனேஜரியல் அந்த மேலாண்மை பண்ணுறது லிமிட்டடாக தான் பண்ண முடியும். கான்சன்ட்ரேட்டட் ரிஸ்க். ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தில் தான் அவனால் வந்து என்ன பண்ண முடியும், மூளையை செலுத்த முடியும். எல்லா விஷயத்துலையும் அவனால் மூளையை செலுத்த முடியாது. லெஸ் சான்ஸ் ஃபார் எக்ஸ்பேன்ஷன் அண்ட் க்ரோத். சரி சார், நம்ம வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் தான் ஈஸியாக டெவலப் பண்ணிட்டு போயிடலாம்னு சொல்கிறீங்க, எப்படி? இதே ஒரு சோல் ப்ராப்பர்ட்டராக இருந்தால் வச்சுக்கோங்களேன், அவன் அங்கே வச்சுட்டு இருக்கான், அவன் இன்னொரு ஊரில் ஒரு பிரான்ச் ஸ்டார்ட் பண்ணால் ரெண்டையும் ஓடி போய் பார்த்துக்குவானா? கண்டிப்பாக முடியாது. இதே பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருந்தால் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க, நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப 2 கம்பெனிக்கு பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நான் மார்க்கெட்டிங் பண்ணுறப்ப 2 கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் இருக்கிறப்ப சோல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறப்ப லெஸ் சான்ஸ் டு க்ரோத் அண்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ் எக்ஸெட்ரா. வித் த ரிசல்ட் த சோல் ட்ரேடர் கம்பீல்டு டு சீக் கோஆப்ரேஷன் ஆஃப் அதர்ஸ். ஸோ இவ்வளோ ட்ராபேக்ஸ் இருக்கிறதுனால இதுக்கு ஒரு முடிவு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப எதில் கொண்டு போய் விடுதுன்னு பார்த்தீங்கன்னா கோஆப்ரேஷன் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்களோட ஒத்துழைப்பு தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தட் he can meet the changing situations effectively. ஸோ அவன் என்ன பண்ணிக்கலாம், அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி அவனும் என்ன பண்ணிக்கலாம், மாறிக்கணும். ஜென்ரலி when sole trader finds too difficult to handle the problems of growth, எப்போ நம்ம வந்து ஒரு சோல் ட்ரேடர் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாரோ, நம்ம க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறாரோ அண்ட் எக்ஸ்பென்ஷன்ஸ், he takes the partner. அவன் என்ன பண்ணுறான், பார்ட்னரை தேடுகிறான். ஒரு சோல் ட்ரேடர் அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரால் அந்த பிஸ்னஸை வந்து நடத்த முடியல சரியா, நமக்கு இன்னொரு ஆள் வந்து துணையாக இருந்தால் பரவாயில்லையே அப்படின்னு பார்த்தாருன்னா அவர் என்ன தேடுறாரு, உடனே பார்ட்னரை தேடுறாருன்னு சொல்கிறாங்க. Thus it happens in the next stage of evaluation of business organizations. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் இவாலுவேஷன், அடுத்த கட்ட வளர்ச்சி, ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரோட அடுத்த கட்ட வளர்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க. The person who entered into the partnership is called partners, collectively known as firm. The person who is entered into the partnership, யாரெல்லாம் இப்போ ABCD அப்படின்னு 4 பேர் இருக்காங்க, அவங்க 4 பேருமே வந்து ஒரு பிஸ்னஸை தொடங்கி ஒரு பிஸ்னஸை பண்ணுறாங்க அப்படிங்கிறப்ப கலெக்டிவ்லி தே ஆர் கால்டு, அவங்க பேர் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க 4 பேர் சேர்ந்த இடத்துக்கு பேர் ஃபோம், கம்பெனி, நிறுவனம்னு சொல்லுவாங்க, இல்லை நிறுமம்னு சொல்லுவாங்க. According to Section 4 of Partnership Act 1932, partnership is the relation between the persons who have agreed to share profit of business carried by all or any of them acting for all. இந்த பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் பார்ட்னர்ஷிப்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிலேஷன் சொல்கிறாங்க. இது ஒரு உறவு, இது ஒருத்தர் பிட்வீன் த பர்சன், மனிதர்களுக்கிடையேயான உறவு. எந்த மனிதர்கள்? who have agreed to share the profits, யாரெல்லாம் அவங்களோட லாபத்தை பங்கிட்டு கொள்ள விரும்புகிறார்களோ, அந்த பங்கிட்டு கொள்ள விரும்பும் பொழுது உருவாக்கப்படும் ஒரு பிஸ்னஸ் ஆனது கேரிடு பிஸ்னஸ் கேரிடு ஆன் ஆல் பை ஆல், மேபி அவங்க எல்லாராலையுமே இருக்கலாம், இல்லை அவங்களுக்கு யாராவது ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி பண்ணலாம், அவங்களுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு சொல்கிறாங்க. யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா 1932 ஆக்ட், பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 பிரகாரம் சொல்கிறாங்க. ஓகே, அப்படி இங்கே ப்ரொஃபஸர் எஃப் ஹேனி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாருங்கள். த ரிலேஷன்ஸ் விச் எக்ஸிஸ்ட் பிட்வீன் பர்சன்ஸ் டு கம்பிட்டன்ட் டு மேக் கான்ட்ராக்ட்ஸ் ஹூ அக்ரி டு கேரி லாஃபுல் பிஸ்னஸ் இன் அ காமன் வித் த வியூ ஆஃப் ப்ரைவேட் கெயின். ஸோ தனிப்பட்ட வருமானத்திற்காக மற்றவர்களுடன் சேர்ந்து செய்யக்கூடிய தொழில்னு சொல்கிறாரு சிம்பிளாக. ஆல்ரெடி இருக்க ஒரு பிஸ்னஸ் எக்ஸிஸ்டன் பிட்வீன் த பர்சன்ஸ், கம்பிட்டன்ட் டு மேக் த கான்ட்ராக்ட், என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல ஒரு கான்ட்ராக்டை உருவாக்குறாங்க. ஹூ அக்ரி டு கேரி ஏ லாஃபுல் பிஸ்னஸ் இன் அ காமன் வித் அ வியூ ஆஃப் ப்ரைவேட் கெயின், தனிப்பட்ட ஒரு முயற்சியோட உருவாக்கப்படுவது தான் இந்த விஷயம்னு சொல்கிறாங்க. இந்த தனிப்பட்ட ஒரு முயற்சியோட எல்லோரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணி தனிப்பட்ட ஒரு ஆதாயத்திற்காக செய்யக்கூடிய விஷயம் தான் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னு சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ஸ்பிரிகல்,
partnership has 2 or more members, each whom is responsible for obligatory requirements of partnership. Each of partners may bind the others. The assets of the partners may be taken from for debt of partnership. ஸோ அவங்க ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறப்ப அந்த பிஸ்னஸை வந்து பார்ட்னர்ஷிப்ங்கிறது 2 இல்லை 3 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி சேர்ந்து ஆரம்பிக்கிறப்ப எந்த ஒரு ஆப்ளிகேஷனும் இல்லாமல் தேவைகளை பூர்த்தி செஞ்சுட்டு போயிட்டு அந்த பூர்த்தி செய்கிற தேவைகள் மூலமாக அவங்க பர்சனலாக அவங்க சம்பாதிச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் பார்ட்னர்ஷிப்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இந்த பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இந்த பார்ட்னர்ஷிப்க்கு ஒரு சில the main characteristics of partnerships are given below. Contractual relationship. ஃபர்ஸ்ட் ஒன்று என்னது? கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருவருக்கு ஒருவர் நடுவில் கான்ட்ராக்ட் போட்டு வேலை செய்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, இத்தனை பர்சன்டேஜ் லாபம் வந்தால் இத்தனை பர்சன்டேஜ் எனக்கு தரணும், இத்தனை பர்சன்டேஜ் நஷ்டம் வந்தால் அத்தனை பர்சன்டேஜ் எனக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அக்ரிமெண்ட் இருக்குது அவங்களுக்குள்ள. அக்ரிமெண்ட்னா என்னன்னு தெரியுதானே? எழுதி வச்சுக்குவாங்க. இப்போ நம்ம பாண்டு மாதிரி. இப்போ நான், தீபக்கு, ஹரிஹர மணிகண்டன், கௌசிக்கு 4 பேர் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அந்த பிஸ்னஸ் பண்ணுறப்போ ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் பிஸ்னஸ் பண்ணுறப்ப சொல்கிறேன், கௌசிக்கு வந்து நீ பர்ச்சேஸை பார்த்துக்கோ, உனக்கு வந்து 25% ப்ராஃபிட்டு. தீபக் நீங்கள் சேல்ஸ் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு 25% ப்ராஃபிட்டு. ஹரிஹர மணிகண்டன் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இங்கே இருக்க ஃபுல்லாக மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு வர கஸ்டமர்ஸ் வந்து இன்வைட் பண்ணி அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேல்ஸ் கொடுத்து ப்ராஃபிட் கொடுக்க பாருங்கள், அது உங்களோட பொறுப்பு. நான் வந்து மார்க்கெட்டிங்கை பார்த்துக்கிறேன், அது என்னோட பொறுப்பு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுக்கப்ப 25% ப்ராஃபிட்டை பிரிச்சிக்கலாம். எவ்வளோ ப்ராஃபிட் இருந்தாலும் 25% பிரிச்சிக்கலாம். ஆளுக்கு 25%, 25 into 4 100 சரியாக போயிடும். ஸோ எங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது, நாங்கள் எழுதிக்குவோம். ஒரு பத்திரம் வாங்கி வினோத்குமார் ஆகிய நான் இந்த பொறுப்பு, தீபக் ஆகிய இவர் இந்த 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 இங்கே வகை இங்கே இருக்கிறவர், இளம்பிள்ளையில் இருக்கிறவர், இந்த அட்ரஸில் இருக்கிறவர், அவருக்கு இந்த பொறுப்பு, அவருக்கு இத்தனை பர்சன்டேஜ். ஸோ அந்த மாதிரி நம்ம எழுதிக்குவோம். அதுக்கு பேர் தான் ரிலேஷன்ஷிப், கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப். த ரிலேஷன்ஸ் பார்ட்னர்ஷிப் இஸ் த ரிசல்ட் ஆஃப் அக்ரிமெண்ட் போட்டால் தான் விச் மே பி அ ஓரல் ஆர் ரிட்டன். நாங்கள் சொல்லிக்கலாம், வாயிலையும் சொல்லிக்கலாம், இல்லை எழுதியே வச்சுக்கலாம், அது எங்கள் இஷ்டம். Constantly person not competent to a contract cannot form it. ஸோ அவங்களால ஒருத்தர் சுயநிலவில்லாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் என்கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிங்க, நீங்கள் என்கிட்ட வந்தால் ஆகணும்னு நம்ம சொல்ல முடியாது. யாருக்கெல்லாம் சுயநினைவு இருக்கோ, யாரெல்லாம் 18 வயசுக்கு மேலே இருக்காங்களோ, யாருக்கெல்லாம் மேஜராக இருக்காங்களோ அவங்ககிட்ட மட்டும் தான் போட முடியும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவங்கக்கிட்ட மட்டும் தான் நம்ம கான்ட்ராக்சுவல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்க முடியும். ஸோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் plurality of persons. Since the partnership is the outcome of an agreement, the minimum number of required to partnership firm is 2. Maximum is the 50. 50 பேராச்சும் அதிகபட்சம் இருக்கணும். குறைந்தது 2 நபர்களாக இருக்க வேண்டும். குறைஞ்சது 2 நபர். ஒருத்த மட்டும் இருந்துட்டு அவன் போய் பார்ட்னர்ஷிப்னு சொல்ல முடியாது. நான் மட்டும் தனியாக கடையெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் பார்ட்னர்ஷிப்னு சொல்ல முடியாது. சரிங்களா? குறைஞ்சது ப்ளூராலிட்டினா பல பேர் இருப்பாங்க, பல நபர்கள் இணைந்திருப்பாருங்கன்னு அர்த்தம். சின்ஸ் த பார்ட்னர்ஷிப் இஸ் த அவுட்கம் ஆஃப் அக்ரிமெண்ட், த மினிமம் நம்பர் ஆஃப் இஸ் த 2 அண்ட் மேக்ஸிமம் இஸ் த 50. 50 நபர்கள் வரைக்கும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. இது ஒரு 1 மார்க் கேட்க கூட சான்சஸ் இருக்குது, மேக்ஸிமம் நம்பர் எத்தனை அப்படின்ட்டு. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மஸ்ட் பி carried on lawful business or a professions. If there is no business, there can be no partnership. In other words, partners is not a club or a charitable association. கிளப்புங்கிறது வேறு, அசோசியேஷனுங்கிறது வேறு. சரிங்களா? அதெல்லாம் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். அதாவது பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிற ஃபர்முக்குள்ளே வராது. ஸோ த பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் மஸ்ட் பி கேரி அ லாஃபுல் பிஸ்னஸ் ஆர் அ ப்ரொஃபஷன்ஸ். சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு தொழிலையும் செய்யக்கூடாது. சட்டப்படியான எந்த தொழிலாக இருந்தாலுமே சட்டத்திற்கு உட்பட்ட தொழில்களை தான் பண்ணணும். சட்டத்திற்கு புறம்பான எந்த ஒரு தொழிலையும் அவங்க செய்யக்கூடாது அப்படின்றாங்க. இஃப் தேர் இஸ் அ நோ பிஸ்னஸ் தேர் இஸ் நோ பார்ட்னர்ஷிப். எந்த ஒரு தொழிலுமே இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏதாச்சும் ஒரு தொழில் இருந்தால் தான் அதுக்கு பார்ட்னர்ஷிப் போட முடியும். எந்த ஒரு தொழிலும் இல்லாமல் வாடா நீ நானும் போய் சரக்கு அடிக்கலாம்னு பார்ட்னர்ஷிப் போட்டுக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு 4 பாண்டு பத்திரத்தை கையெழுத்து வாங்கி நினச்சி பாருங்கள், முடியாது. சான்ஸ் கிடையாதுன்னு அந்த மாதிரி தான். Then 4th one, sharing profits.
The business must be carried on with the view to earn profit and share it among all the partners. An agreement to undertake the philanthropic activities does not constitute partnership because the profit motive is the completely absent. The business must be carried with the earn profit and share among all the partners. ஸோ இந்த பிஸ்னஸ் கண்டிப்பாக எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா கண்டிப்பாக நம்ம வந்து லாபம் ஈட்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அண்ட் அக்ரிமெண்ட் டு அண்டர்டேக் ஃபிலாந்த்ரோபிக் ஆக்டிவிட்டீஸ். அப்படியே ஃபிலாந்த்ரோபிக் ஆக்டிவிட்டீஸ்னால் ஒரு சுயநலமான ஒரு நாம் மட்டும் வாழ்ந்தால் போதும், நமக்கு மட்டும் ஏர்ன் பண்ணால் போதும், நம்ம வேலையை கரெக்டாக பண்ணால் போதும் அப்படின்னு பண்ணக்கூடாது. Philanthropic activities does not constitute partnership because profit motive is the completely absent. ஸோ ப்ராஃபிட்டே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு வந்தோம், வேலை செஞ்சுட்டு போனோம், நம்ம நஷ்டம் வருது, எந்த ஒரு இதுவுமே இல்லைன்னா எவனுமே இருக்க மாட்டான் அந்த பார்ட்னர்ஷிப்பில். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து எதுவாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோடு அவங்க ஒர்க் பண்ணணும், ப்ராஃபிட்டை ஷேர் பண்ணுற மோட்டிவோடு அவங்க ஒர்க் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் மியூச்சுவல் ஏஜென்சி. இன்ஃபேக்ட் மியூச்சுவல் ஏஜென்சி இஸ் த எசன்ஸ் ஆஃப் த பார்ட்னர்ஷிப். Since the business is to be carried by all, any of them acting for all, each partner acts simultaneously as a principal and an agent to the outsiders. He is the principal while the other partners is an agent. ஒரு மியூச்சுவல் ஒரு உடன்படிக்கை இருக்கணும் அப்படின்றாங்க. எந்த வகையில் அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ஸ் த பிஸ்னஸ் இஸ் டு பி கேரிடு பை ஆல், எல்லாரையுமே அந்த பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணணும், கண்டிப்பாலுமே மோட்டிவேட் பண்ணி கொண்டு போகணும். இல்லை யாராவது ஒருத்தராவது அவங்களுக்காக வேலை பார்க்கணும். ஈச் பார்ட்னர் ஆக்ட் சைமல்டேனியஸ்லி ஆஸ் அ பிரின்சிபல் அண்டு ஏஜென்ட். எல்லா பார்ட்னருமே சைமல்டேனியஸாக என்ன பண்ணுறாங்க, பிரின்சிபலாகவும் இருக்காங்க, முதலாளியாகவும் இருக்காங்க, தொழிலாளியாகவும் இருக்காங்க. To the outsiders, he is the principal while other partners he is an agent. ஒருத்தர் மற்றவங்க வந்து பார்க்குறப்ப அவன் வந்து ஒரு முக்கியமான ஆள், மற்றவங்க வந்து மற்ற 3 பேர் வந்து என்னது ஒரு வேலை செய்கிறவங்க, அவன் சைடு யாராச்சும் பார்த்தாங்கன்னா அவன் முக்கியமான ஆள், மற்ற 3 பேர் வேலை செய்கிறவங்க. அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஏஜென்சியாக ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாயிண்ட் நம்பர் 5ல். சரிங்களா, இதோட முடிஞ்சிச்சு. 5 வந்து 5ஓட இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேமோட அட்வான்டேஜஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ஃபார்மேஷன், அவைலபிலிட்டி ஆஃப் ரால்ஜர் ரிசோர்ஸஸ், பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ், டிவிஷன் ஆஃப் ஒர்க், கிரேட்டர் மேனேஜரல் எஃபிஷியன்சி, அப்புறம் இன்னும் வந்து இருக்குது ஈஸி சொல்யூஷன்ஸ், ரெடியூஸ்டு ரிஸ்க், அன்லிமிட்டட் லயபிலிட்டி அண்ட் கிரெடிட் ஸ்டாண்டிங், சேஃப்கார்ட் ஆஃப் த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட், ஈஸி டெசிஷன் சொல்லிட்டு ஒரு 8 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. 1 by 1 நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஒன் பை ஒன் அட்வான்டேஜாக நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஈஸி ஃபார்மேஷன். த ஃபார்மேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்ஸ் required fulfillment of lesser legal formalities than other type of organizations. Here they are not comparing the sole proprietorship. Here they are comparing the other type of partnership, means the public private limited, private limited, government companies, all those things having the large formalities to registrations. But while comparing that one, the registration of partnership firm is easy. They are telling like that, okay. The formation of a partnership firm require fulfillment of lesser legal formalities other than the other types of organizations. மற்ற நிறுவனங்களை மற்ற டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பார்ட்னர்ஷிப் ஃபேர்மை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்பவே ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ரெக்வயர் இஸ் ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட் விச் கேன் பி அ ஓரல் ஆர் எ ரிட்டன். ஸோ இதுக்கு என்ன தேவை, அந்த அக்ரிமெண்ட் தேவை. மேபி அது ஓரல் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரிட்டன் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் இஸ் த ஆப்ஷனல். ஃபஸ்ட் இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணவே தேவையில்லை. இஃப் யூ வாண்ட் யூ கேன் ரெஜிஸ்டர், இஃப் யூ டோன்ட் வாண்ட் யூ டோன்ட் நீட் டு ரெஜிஸ்டர் இன் த கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகே. ஃபர்தர், ஈவன் இஃப் அ ஃபர்ம் வாண்ட்ஸ் டு கெட் இட் செல்ஃப் ரெஜிஸ்டர்ட், த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் அ வெரி சிம்பிள். If you want to register, then it will be the very simple process only, not that much big one. The agreement is the must. Enough, முடிஞ்சு போச்சு.
சரிங்களா? கம்பெனியை ஈஸியாக ஃபார்மேஷன் பண்ண முடியும். மற்ற கம்பெனியை ஈஸியாக மற்ற கம்பெனி மாதிரி இல்லாமல் இந்த கம்பெனியை ஃபார்மேட் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. அவங்க சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பை கம்பேர் பண்ணலை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க சார் சோல் பார்ட்னர்ஷிப்புக்கு இதே ப்ளஸ் பாயிண்ட்டை சொன்னீங்களே சார்னு சொல்லுவீங்க. அதுக்காக தான் நான் தெளிவாகவே சொல்கிறேன். அதை நான் கம்பேர் பண்ணி சொல்லலை. மற்ற கவர்மெண்ட் கம்பெனிஸ் இன்னும் நிறையா டைப்ஸ் இருக்குது. கவர்மெண்ட் கம்பெனிஸ் இருக்குது, ப்ரைவேட் கம்பெனிஸ் இருக்குது, பப்ளிக் அண்டர்டேக்கிங் இருக்குது. அது மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுங்க ரொம்ப பெரிய காரியம். ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ணலாம். அதை கம்பேர் பண்ணுறப்ப இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மை ரெஜிஸ்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. கண்டிப்பாக என்ன தேவை? அக்ரிமெண்ட் தேவை. அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, வாட் ரெக்வயர் ஜஸ்ட் அன் அக்ரிமெண்ட் விச் கேன் பி a ஓரல் ஆர் ரிட்டன். வாய் வழியாகவும் சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா எழுத்து மூலமாகவும் கொடுத்துக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இஸ் த ஆப்ஷனல். இதை வந்து ஆப்ஷனலாக பண்ணுறாங்க. ஆப்ஷனலாக பண்ணலாம், பண்ணாட்டியும் போகலாம். சரிங்களா? பண்ணியே தான் ஆகணும், ரெஜிஸ்டர் பண்ணியே தான் ஆகணும் சட்டம் கிடையாது. ஃபர்தர் ஈவன் இஃப் ஃபர்ம் வாண்ட்ஸ் டு கெட் இட் செல்ஃப் ரெஜிஸ்டர்ட் த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் இஸ் வெரி சிம்பிள். ஃபர்தர் அப்புறமேட்டு ஈவன் ஃபேர்ம் வாண்ட் டு, எல்லாருமே அந்த குழுக்களுக்கு பேர் தான் சொன்னேன், ஃபேர்ம்னு சொன்ன கம்பெனிக்கு அந்த நிறுவனமானது மேபி அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ணணுன்னு விரும்புனாங்கன்னா அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வெரி சிம்பிள்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அவைலபிலிட்டி ஆஃப் லார்ஜர் ரிசோர்ஸஸ். த கம்பைன்டு கேபிட்டல் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் அண்ட் கிரேட்டர் borrowing capacity make available larger financial resources. New partners can also taken into partnership to secure more capitals. As a result, expansion of business unit become the feasible. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வேர்டு த கம்பைன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வேர்டு கம்பைண்டுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றாக பல நபர்கள் ஒன்றாக இணைகிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப்பில் ABCDன்னு சொல்லி 4 பேர் ஒன்றா இணைகிறாங்க. ஸோ அவங்க 4 பேர் ஒன்றா இணைகிறப்ப ஒருத்தனே 1 கோடி ரூபா முதல் போடுறதுக்கும் 4 பேர் சேர்ந்து 1 கோடி ரூபா முதல் போடுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆமாம் தானே? இப்போ நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், நான் தனியாக ஆரம்பிச்சேன்னா 10 லட்ச ரூபா செலவாக நான் போய் 10 லட்ச ரூபாய்க்கு அலையிறதும் 4 பேர் சேர்ந்து 10 லட்ச ரூபாய்க்கு அலையிறது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கம்பைன்டு கேபிட்டல் ஆஃப் ஆல் த பார்ட்னர்ஸ் கிரேட்டர் பாரோயிங் கெப்பாசிட்டி, வாங்கக்கூடிய திறமையை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டியே ஜாஸ்தி இருக்குது. அவைலபிள் லார்ஜர் ஃபினான்ஷியல் ரிசோர்ஸஸ். அவங்களுக்கு வந்து அப்புறம் ஒவ்வொரு லைனாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி நடத்தினதே கிடையாது இது வரைக்கும். நியூ பார்ட்னர்ஸ் கேன் ஆல்சோ பி டேக்கன் இன் டு த பார்ட்னர்ஷிப் டு செக்யூர் மோர் கேபிட்டல். அப்படியே என்ன நிறையா கேபிட்டல் தேவைப்படுது, நம்ம பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம நியூ பார்ட்னர்ஸை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பிஸ்னஸ் யூனிட்ஸை பிகம் ஈஸி, அந்த ஈஸியாக பெருசு பண்ணிட முடியும், எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பெனிஃபிட் ஆஃப் கன்சல்டேஷன்ஸ். 2 heads ஆர் பெட்டர் தென் 1. 2 தலைகள் அப்படிங்கிறது ஒரு தலையை விட அதிகம். ஆமாம் தானே? வைஸ் decision can possible when the issue, the subject and the subject matters are thoroughly discussed. There is no place for hostility in the sole proprietorship. ஒரு நிமிஷம். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்பில் டிஸ்அட்வான்டேஜஸ் லாஸ்ட் பாயிண்ட் பாரு, ஹாஸ்டிட் டெசிஷன்ஸ் இருக்கும். அவசரமாக முடிவெடுப்பாங்க. ஏன்னா ஒருத்தரே முடிவு எடுக்கிறதுனால அவசரமாக முடிவெடுப்பாங்க, யோசிக்கவே மாட்டாங்கன்னு சொன்னேன். ஆனால் இதில் 4 பேர் 5 பேர் இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க, உட்காந்து பொறுமையாக பேசி இதுதான் முடிவு. ஸோ ஹாஸ்டிட் டெசிஷன், தவறான முடிவுகள், அவசரமான முடிவுகள் இருக்க வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டிவிஷன் ஆஃப் ஒர்க் அண்ட் கிரேட்டர் மேனேஜரல் எஃபிஷியன்சி. அடுத்த 4th பாயிண்ட் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ த ஸ்ட்ரக்சரிங் லோட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஒர்க் கேன் பி judicially distributed among the partners according to their experience, knowledge and taste. ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சரிங்னா ஒரு பல்கான load of management work can be judicially distributed among the partners. என்ன பண்ணிடுவாங்க, ஈஸியாக அந்த மேனேஜ்மெண்ட் ஒர்க்கையும் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி பகிர்ந்து கொடுக்குறப்ப எது மூலமாக பகிர்ந்துருப்பாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்களுக்கு நாலேஜ், அவங்களுக்கு டேஸ்ட் பிரகாரம் அவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒன் பார்ட்னர் கேன் லுக் ஆஃப்டர் பர்ச்சேசஸ், அனதர் சேல்ஸ், yet another accounting. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ஒரு பார்ட்னர் என்ன பண்ணலாம், பர்ச்சேஸை பார்க்கலாம், ஒருத்தர் சேல்ஸை பார்க்கலாம், ஒருத்தர் அக்கௌண்டிங்கை பார்க்கலாம். Thus, when the burden is lightened,
supervision by each partner over the allocated area of management becomes effective and efficient. This ensures greater managerial efficiency. Thus, when the burden is lightened, supervision by each partner over allocated area of management become the effective and efficient. ஸோ எப்போ பேர்டன் என்னன்னா சுமைகள், அந்த சுமைகள் மற்றவங்க கூட பகிர்ந்துக்க ஆரம்பித்தாங்களோ, ஸோ அப்படி பகிர்றப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த பேர்டனானது கம்மியாகுது. ஸோ அப்படி கம்மியாகிறப்ப ஈஸியாக அவங்க என்ன பண்ண முடியுது பார்த்தீங்கன்னா, அந்த வேலையை சுலபமாக செஞ்சு முடிக்க முடியுது. ஸோ அப்படி செஞ்சு முடிக்கிறப்ப அந்த வேலையை எஃபெக்டிவாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் என்ன கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சி. அதான் என்னது கிரேட்டர் மேனேஜரியல் எஃபிஷியன்சியை காட்டுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரெடியூஸ்டு ரிஸ்க். The risk of each partner is reduced considerably since the loss is sustained by one firm is shared by all the partners. ஸோ அவங்க நிறையா பார்ட்னர்ஸ் இருக்கிறப்ப அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஈஸியாக அந்த லாஸை அதை ரிஸ்க்கை பேர் பண்ணிக்க முடியுது. பேர் பண்ணிக்க முடியுதுன்னு என்ன அர்த்தம்? அவங்களால ஈஸியாக அந்த லாஸை அவங்களால ஏற்றுக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? திஸ் ஃபர்ம் இஸ் ஷேர்டு பை ஆல் த பார்ட்னர்ஸ். அந்த பார்ட்னர்ஸால் ஷேர் பண்ணிக்கப்படுது. அன்லிமிட்டெட் லயபிலிட்டி அண்டு கிரெடிட் ஸ்டாண்டிங். The liability of a partner is unlimited since apart from his business assets, even his private properties are also available for satisfying the claim of creditors. Hence, creditors may give more loans. They get back loan from the personal properties of the sole trader. Thus, high credit rating helps the sole trader to borrow more funds from the supplier and the banks. ஸோ நிறையா பேர் இருக்கிறதுனால நம்பி லோன் தருவாங்க. ஓகே, இவர் இருக்கார், தீபக் இருக்கார். ஸோ தீபக் இருக்கிறதுனால நம்ம அவரை நம்பி லோன் தரலாம். அப்படியே தீபக்கால் கட்ட முடியலையா, ஹரிகரன் மணிகண்டன் சொத்துலேருந்து எடுத்துக்கலாம். அப்படியே அவரும் சொல்ல முடியலையா, அப்போ கௌசிக்கு சேர்த்து நம்ம பிடிச்சிக்கலாம். ஸோ அப்படி கௌசிக்கு சேர்த்து பிடிக்க முடியாது, அப்போ வினோத் சரியும் சேர்த்து பிடிச்சிக்கலாம். சரி, 4 பேர் சேர்ந்தால் கண்டிப்பாக கடனை கொடுத்து தான் அவன் வழி கிடையாது. அவங்க பர்சனல் ப்ராப்பர்ட்டிலேருந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ அதை நம்பி கடனை நமக்கு நிறையா கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்றாங்க. அதான் கிரெடிட் ஸ்டாண்டிங்னு சொல்கிறாங்க. மோர் கிரெடிட் ஸ்டாண்டிங்னு சொல்கிறது அதை தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது சேஃப்கார்டு ஆஃப் தி மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். For all virtual matters, anonymous consent of each partner is required. If there is no anonymity, such decisions are not accepted. ஸோ எல்லா பார்ட்னருமே பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே தான் இருக்கணுங்கிறாங்க. கன்சென்ட் ஆஃப் ஈச் பார்ட்னர் இஸ் ரெக்வயர்டு. தேவையில்லாத வார்த்தைகள், தேவையில்லாத பொழுதுபோக்களை தவிர்க்கிறது மற்றவங்களுக்கு ஒரு சேஃப்கார்டாக இருக்குது, பாதுகாக்கக்கூடிய விஷயமா இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சச் டிசிஷன் ஆர் நாட் அக்செப்டட். மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தீபக் இருக்கார், ஹரிகரமணியன் இருக்கார், கௌசிக் இருக்கார், நான் இருக்கேன். ஓகேங்களா? 4 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒரு ஃபேம் உருவாக்குறாங்க. 3 பேர் ஒத்துமையாக இருக்காங்க. நான் மட்டும் என்ன பண்ணுறேன், இல்லை எனக்கு இது ஒத்து வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் என்னால் முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறேன். இல்லை நான் மட்டும் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருக்கிறது, அவங்க பண்ணுற வேலைக்கு இந்த வர வந்துட்டுருக்கேன்னு ஃபோன் பண்ணி நான் வீட்டிலே உட்காந்து தூங்கிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வேலைகள் இருந்தால் மற்றவங்களையும் பாதிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி வேலைகள் இல்லாமல் சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. ஈஸி டெசல்யூஷன்ஸ். The dissolution of the partnership also very simple. In case of poor partnership at will, 14 days of notice by a partner is in this connection is enough. No legal hurdle is there for dissolving the firm. எந்த ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மாக இருந்துச்சுன்னா கூட பார்ட்னர்ஷிப் அட் வில் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அப்போ என்ன, நம்ம விருப்பப்பட்டு நம்ம விருப்பத்தையே நம்ம பிஸ்னஸ் கலைக்கணும்னு சொல்லி 14 நாட்களுக்கு முன்னாடி நம்ம நோட்டீஸ் கொடுத்துடணும் பார்ட்னருக்கு. எங்களுக்கு இது கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 14 நாளைக்கு முன்னாடி கோர்ட்டில் நோட்டீஸ் கொடுத்துட்டோம்னா 14 நாளுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மை டிசல்யூட் பண்ணிக்கலாம். டிசல்யூட்னா கலைச்சிக்கலாம், இழுத்து மூடிட்டு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? அதுக்கு பேர் தான் இந்த டிசல்யூட்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு இந்த மாதிரி ஈஸி டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும், ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்க முடியும், க்ளோஸ் பண்ணிக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்து டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜஸில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் லேக் ஆஃப் ஹார்மோனி,
absence of legal status and instability, limited resource, limited risk taking, risk of implied authority, lack of public confidence ன்னு சொல்லிட்டு ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் டீட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா, இதெல்லாம் வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, இந்த இதுக்கான அசைன்மெண்ட், இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அசைன்மெண்ட், சாரி இந்த இன்னைக்கு கிளாஸுக்கான அசைன்மெண்ட்டு. ஓகே, கூகுளில் போயிட்டு ஒரு 10 பார்ட்னர்ஷிப் ஃபேமோட நேம்ஸு, இந்தியாவில் இருக்கிற ஒரு 10 பார்ட்னர்ஷிப் நேம் ஃபேமோட போய் கூகுளில் போய்ட்டு லிஸ்ட் இன் கூகுளில் போய்ட்டு பார்ட்னர்ஷிப் கம்பெனிஸ் இன் இந்தியா அப்படின்னு அடிங்க. ஒரு 10 கம்பெனி, ஃபஸ்ட்டு வர ஒரு 10 கம்பெனி நேம் எடுத்து ஒரு A4 ஷீட்டில் எழுதி எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ் அண்ட் பாய்.